அனைவருக்கும் வணக்கம். இந்த ஃபால் சீசன்ல நம்ம நர்சரிக்கெல்லாம் போயிட்டு மம்ஸ் வாங்கலாம் அப்படின்னு போனோம்னா, அங்க நெறைய வச்சிருப்பாங்க. நெறைய கலர்ஸ்ல இருக்கும். எத எடுக்கிறது அப்படின்னு ஒரு நிமிஷம் நம்ம நின்றுவோம். ஒவ்வொரு கலர் மம்ஸையும் தனித்தனியா பிரிச்சு வச்சிருப்பாங்க. சில இடங்கள்ல மொத்தமா வச்சிருப்பாங்க. அங்க நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா தெரியும். இந்த ஆஸ்டர் இந்த பூச்செடிகள் பார்த்தீங்கன்னா, தனியா ஒரு சைடு இருக்கும். அதுல அதிகமா இந்த வயலட் கலர் தான் இருக்கும். ரொம்பவே பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். நம்மளுக்கு சில நேரங்கள்ல நமக்கே தெரியாம மம்ஸ் வாங்க போயிட்டு இந்த பூச்செடிய வாங்கிட்டு வந்தவங்களும் உண்டு. ஏன்னா, பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். ஆனா பார்த்தீங்கன்னா, இந்த மம்ஸுக்கும், இந்த ஆஸ்டருக்கும் நெறைய டிஃபரன்ஸ் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மம்ஸ்ல பார்த்தீங்கன்னா, நல்ல வாசம் இருக்கும். அந்த இலைகளே நல்ல வாசம் இருக்கும். ஆனா, அந்த ஆஸ்டர்ல பார்த்தீங்கன்னா, வாசமே இருக்காது அந்த பூக்கள்ல. இந்த இலையோட நிறமுமே பார்த்தீங்கன்னா, நல்லாவே நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். மம்ஸ விட இந்த ஆஸ்டர் பிளான்ட்டோட இந்த இலைகள்லாம் பார்த்தீங்கன்னா, நல்லா டார்க் கிரீன்ல இருக்கும். இன்னொரு பெரிய டிஃபரன்ஸ் என்னன்னா, இந்த மம்ஸ விட இந்த ஆஸ்டர் பார்த்தீங்கன்னா, நெறைய பீஸ், பட்டர்ஃப்ளைஸ் எல்லாம் அட்ராக்ட் பண்ணும். நம்ம வீட்ல மம்ஸ் செடி ஒரு சைடும், இந்த ஆஸ்டர் ஒரு சைடும் வச்சிருந்தோம்னா, நல்லாவே நம்மளால டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்க முடியும். இந்த ஆஸ்டர சுத்தி பார்த்தீங்கன்னா, எப்பவுமே குட்டி குட்டி பட்டாம்பூச்சிகளும், தேனீக்களும் சுத்திட்டு இருக்கும். உங்களுக்கு இந்த மம்ஸ், ஆஸ்டர் 2ல எந்த பூச்செடி ரொம்ப பிடிக்கும்? நீங்க உங்க வீட்ல என்ன செடி வச்சு வளர்க்குறீங்க? அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அனைவருக்கும் நன்றி. வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் குடுங்க.